இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். வீட்டு தேவைகள் மற்றும் அடிமைத்தனம் தொடர்பான விடயங்களுக்கு அமைச்சரை நியமிக்குமாறு ஒன்டாரியோவை நகராட்சிகள் கேட்டுள்ளன. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் என தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ப. அரியநேந்திரன் விளக்கம் அளிக்கும் வரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பத்ம விருதுகள் பெற்ற 71 மருத்துவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். குர்ஸ்க் பிராந்தியத்தில் எங்கள் செயல்பாடு ரஷ்யாவில் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்குவது என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வணக்கம். வீட்டு தேவைகள் மற்றும் அடிமைத்தனம் தொடர்பான விடயங்களுக்கு அமைச்சரை நியமிக்குமாறு ஒன்டாரியோவை நகராட்சிகள் கேட்டுள்ளனர். தங்கள் சமூகங்களில் உயர்ந்து வரும் வீடுகள், மனநல மற்றும் அடிமையாதல் தேவைகள் குறித்து தலைவர்கள் எச்சரிக்கையை எழுப்புவதால் வீடற்ற நிலையை சமாளிக்க ஒரு அமைச்சரை நியமிக்குமாறு மாகாணத்தை கேட்டுக்கொள்வதாக ஒன்டாரியோவின் நகராட்சிகள் சங்கத்தின் தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் தெரிவித்துள்ளனர். ஒன்டாரியோவின் பொது சேவைகளுக்கு எவ்வாறு நிதி அளிப்பது மற்றும் மிகவும் திறம்பட வழங்குவது என்பது பற்றி விவாதிக்க மாகாணத்துடன் ஒரு கூட்டத்தை நகராட்சிகள் கூறுகின்றன. வீடற்ற தன்மை, மனநல மற்றும் அடிமைத்தனம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய செலவுகள் அதிகரித்து வருவதால் தங்களின் வரவு செலவு திட்டத்தில் சிரமம் ஏற்படுவதாக நகராட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். தெற்கு ஒன்டாரியோவில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளதாக கனடா சுற்றுச்சூழல் வானிலை ஆய்வாளர் ட்ரூடி கிட் கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அதிக மழையை கண்டுள்ளனர். மேலும் ஒரு நாட்களுக்கு பிறகு புயல் அப்பகுதியை தாக்கியுள்ளது. சுற்றுச்சூழல் கனடாவின் கனமழை எச்சரிக்கைகள் ஞாயிற்றுக்கிழமை பல பகுதிகளில் நடைமுறையில் இருந்தன. சனிக்கிழமை பெய்த மழையினால் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் 128.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது 2013ஆம் ஆண்டு விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 126 மில்லிமீட்டர் சாதனையில் முதலிடத்தை பிடித்தது. இது ஒரு சாதனை பருவம் என்று சொல்வது நியாயமானது என்று ட்ரூடி கிட் கூறியுள்ளார். வான்கூவர் ஐலாந்து பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலஸ்தீனிய ஆதரவு முகாம் அகற்றப்பட்டுள்ளது. முகாமை அகற்ற காலக்கெடு விதிக்கப்பட்டதை அடுத்து நனைமோவில் உள்ள வான்கூவர் ஐலாந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த பலஸ்தீன ஆதரவு போராட்ட முகாம் நேற்றைய தினம் அகற்றப்பட்டது. உச்சநீதிமன்றம் புல்வெளி பகுதியை அற்ற தடை விதித்துள்ளது. இனிமேல் புல்வெளியில் முகாம் அமைக்கக்கூடாது என நீதிபதி மைக்கேல் ஸ்டீஃபன்ஸ் தெரிவித்துள்ளார். காசாவில் ஹமாஸ் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் போருக்கு எதிராக வட அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்கலைக்கழக வளாகங்களில் கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் முகாம்கள் அமைக்கப்பட்டன. இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களுடனான நிதி மற்றும் கல்வி உறவுகளை பல்கலைக்கழகங்கள் துண்டிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி நேற்று முகாம்கள் அகற்றப்பட்டன. இருந்தாலும் போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் உறுதியளித்துள்ளனர். ஃப்ரீடம் கன்வாய் அமைப்பாளர்களை விடுதலை செய்வதற்கான இறுதி வாதங்களை வழக்கறிஞர்கள் இன்று முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் தங்கள் பங்கிற்காக தமரா லிச் மற்றும் கிறிஸ் பார்பர் ஆகியோர் கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகின்றனர். கொரோனா தொற்றுநோய் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக பல வாரங்களாக ஒட்டாவா நகரத்துக்கு பெரும் கூட்டத்தையும் ஆயிரக்கணக்கான பெரிய ரிக் ட்ரக்குகளையும் கொண்டு வந்து மிரட்டல் மற்றும் சட்டத்தை மீறுவதற்கு ஆலோசனை வழங்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இருவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளன. அவர்களது விசாரணை கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கியதில் இருந்து சட்ட ரீதியாக பல சிக்கல்கள் எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று இறுதி வாதங்களின் 4வது நாளாகும். 2 ஃப்ரீடம் கன்வாய் பிரமுகர்கள் தொடர்பாக வழக்கறிஞர்களிடமிருந்து விடுவிப்பதற்கான இறுதி வாதங்களை இன்று ஒட்டாவா நீதிமன்றம் கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் என தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் முல்லைத்தீவு வற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் 1வது தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் இணைந்த வடகிழக்கில் தமிழர்களின் உரிமைகளை பெறுவதற்காக தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் என
தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் வட மாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் அவர்களது தலைமையில் இடம்பெறும் இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் யாழ் மாநகர மேஜர் மணிவண்ணன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பக்தி எழுத்தாளர்களான நிலாந்தன், யதீரா உள்ளிட்டவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ப. அரியநேந்திரன் விளக்கம் அளிக்கும் வரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதி ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளராக வர்ணிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரன் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. சென்ற கூட்ட தீர்மானத்தின்படி விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து அவருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய பதில் கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம். அதுவரைக்கும் எமது கட்சியின் எந்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள மாட்டார். இதனால் மேடைகளில் ஏறி ஆதரித்து பேசும்போது அவதானமாக இருக்குமாறு கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறோம். எமது கட்சி இதுவரை யாருக்கு ஆதரவு வழங்குவது என்று எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 673 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் 663 ஆண்களும் 10 பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 21 பேர் காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 139 கிராம் 856 மில்லிகிராம் ஹெரோயின், 272 கிராம் 63 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 2594 கிராம் 362 மில்லிகிராம் கஞ்சா மற்றும் 3356 கஞ்சா செடிகள் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கழுகங்கை, மகுரு கங்கை, ஜின் கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றன. அத்துடன் குடா கங்கையில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக இந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆறுகளை அண்டிய தாழ் நிலப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு சேவை செய்வதே எமது நோக்கமாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திஸ்ஸ மஹராம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனது கொடுக்கல் வாங்கல்கள், எனது கொள்கைகளும் மக்களை சார்ந்ததாகவே உள்ளன. மக்களுக்கு சேவை செய்வதே எமது நோக்கமாகும். அவ்வாறு இல்லாமல் கட்சி தாவும் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்வது எமது நோக்கமல்ல. நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான வேலை திட்டங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னர் அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்படுவார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார். அவரிடமிருந்து பெறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றினூடாக அவரிடம் வாக்குமூலம் பெறப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஹரின் பெர்னாண்டோ மனுச நாணயக்காரவை தமது ஆலோசகர்களாக நியமித்து தேர்தல் ஆணைக்குழு உத்தரவை ஜனாதிபதி மீறியுள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தின் போது புதிய நியமனங்களுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணைக்குழு உத்தரவை வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவை ஜனாதிபதி மீறியுள்ளார். அதன் மூலம் அவர்கள் அந்த அமைச்சுகளின் நடவடிக்கைகளில் தலையிடலாம், ஊதியம் பெறலாம், வாகனங்களை பெறலாம் என ஜேவிபியின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்துகின்றனர். அகில விராஜ் உட்பட பலருக்கு ஆலோசகர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பத்ம விருதுகள் பெற்ற 71 மருத்துவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் போராட்டம் நடந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் நடந்து வருகிறது. உயிரிழந்த மருத்துவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும், குற்றவாளியை விரைந்து தண்டிக்க கோரியும், மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் இந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் பத்ம விருதுகள் பெற்ற 71 மருத்துவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை கொலை சம்பவம் நாட்டில் பெண்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்பதையே காட்டுகிறது. நமது நாட்டின் தலைவர் என்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் இந்த விவகாரத்தில் தலையிட்டு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடுவண் மாநில அரசுகளால் தண்ணீர் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக தற்போது முதலமைச்சரின் தனி செயலாளராக இருக்கும் முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தலைமை செயலாளராக பதவியேற்ற சிவதாஸ் மீனா ஓராண்டுக்கு மேலாக அந்த பதவியில் இருந்தார். இந்நிலையில் சிவதாஸ் மீனா மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய 50வது தலைமை செயலாளராக தற்போது முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். முருகானந்தம் 1991ஆம் ஆண்டு IAS தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்தார். இவர் பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் தொழில்துறை முதன்மை செயலாளராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா இரு கட்சிகளும் அரசின் தேநீர் விழாவில் பங்கேற்றதை கூட்டணிக்காக என எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் வைத்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதற்காக கூறிவிட்டு பங்கேற்றதன் மூலம் திமுக பாஜகவின் ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாகவே பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வாறு கூறியுள்ளார். இதேவேளை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நாணயம் நேற்று வெளியிடப்பட்டது. அந்த நாணயத்தில் ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ளது. தமிழ் தமிழ் என்று பேசி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் வைத்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என்று முதலமைச்சர் கூறினார். ஆனால் திடீரென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களோடு அந்த விருந்தில் பங்கேற்றுள்ளார். கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்றால் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன் பின்னர்தான் முதலமைச்சர் அந்த விருந்தில் கலந்து கொண்டு இருக்கிறார். இதில் இருந்து திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். ஆளும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக நடிகர் சரத்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு மருத்துவ சேவை கட்டாயம் தேவை. வருமானம் என்பதை தாண்டி இரவு பகல் பாராது மக்களுக்காகவே சேவை செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஆகிய அனைவரும் உரிய வசதிகள் சரிவர செய்து தரப்பட வேண்டும். சிசிடிவி பாதுகாப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். இது போன்ற உள்கட்டமைப்புகள் அவசியம் என்பதை உணர்ந்து ஆளும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை நடிகர் சரத்குமார் வெளியிட்டுள்ளார். குர்ஸ்க் பிராந்தியத்தில் எங்கள் செயல்பாடு ரஷ்யாவில் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்குவது என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி யுக்ரைன் படைகள் திடீரென ரஷ்ய எல்லையில் உள்ள குர்ஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்தது. இதன் போது சுமார் 70 குடியிருப்பு பகுதிகளை சுற்றி வளைத்துள்ளதாக தெரிவித்தது.
எல்லையில் இருந்து ரஷ்யா நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி என யுக்ரைன் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இரு நாட்டு எல்லைக்குள் இடையில் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்குவதுதான் நோக்கம் என முதன்முறையாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தற்போது ஒட்டுமொத்த தற்காப்பு நடவடிக்கைகள் தான் எங்களது முதன்மையான பணியாகும். முடிந்தவரை ரஷ்ய போர் திறனை அழித்து அதிகபட்ச எதிர் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சீன கப்பல் மீது பிலிப்பைன்ஸ் தனது கப்பல் ஒன்றை வேண்டுமென்றே மோதியதாக சீனா குற்றம் சுமத்தியுள்ளது. தென் சீன கடலின் பிராந்திய பகுதிகளுக்குள் இரு நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் சபீனா ஷோல் அருகே இன்று திங்கட்கிழமை அதிகாலை 3:24 மணியளவில் சீன கடலோர காவல்படையின் எச்சரிக்கையை புறக்கணித்து 2 பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை கப்பல்கள் ஷோல் அருகே உள்ள கடலுக்குள் நுழைந்ததாக சீனா தெரிவிக்கின்றது. சீன கப்பலில் பிலிப்பைன்ஸ் வேண்டுமென்றே மோதியதாக சீனாவின் கடலோர காவல்படை செய்தி தொடர்பாளர் கான்யூ குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ட்ராஃப்லி தீவுகளில் சர்ச்சைக்குரிய பவளப்பாறை அருகே நடந்த சம்பவம் குறித்து பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. அங்கு வியட்நாம் மற்றும் தைவானும் ஒன்றுடன் ஒன்று உரிமை கோரல்களை முன்வைக்கின்றன. மோதலுக்கு பிலிப்பைன்ஸ் தரப்பு முற்றிலும் பொறுப்பு என்று செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தரப்பு அதன் மீறல் மற்றும் ஆத்திரமூட்டலை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் எச்சரிக்கிறோம். இல்லையெனில் அதனால் எழும் அனைத்து விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என சீன கடலோர காவல்படை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் லம்பாஸ் கவுண்டி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். எதிரே வேகமாக வந்த கார் ஒன்று இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3 பேர் சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதில் பயணித்த 45 வயதுடைய அரவிந்த் மணி, 40 வயதுடைய பிரதீபா அரவிந்த் மற்றும் இந்த தம்பதியினரின் 17 வயது மகள் ஆண்டரில் அரவிந்த் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்தில் சிக்கியதும் அவர்களுடைய கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் லியாண்டர் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மற்றொரு காரின் சாரதி உட்பட 5 பேர் பலியாகி உள்ளனர். 26 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த கொடிய விபத்து அரங்கேறி உள்ளது என காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். எதிரே வந்த கார் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கக்கூடும் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்திய தம்பதியின் கார் மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது எனவும் கூறப்படுகிறது. காங்கோ குடியரசில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலினால் பலியானோர் எண்ணிக்கை 548 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,664 அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக மத ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்வதால் நோய் பரவல் அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்கை பேஸ் ஜம்பிங்கில் பிரித்தானிய வீரர் ஒருவர் புதிய சாதனை படைத்துள்ளார். பாராசூட்டின் உதவியுடன் 18,753 அடி உயரத்தில் இருந்து குதித்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு 14,301 அடி உயரம் பறந்து சாதனை படைத்ததே சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. குறித்த சாதனையை தற்போது 34 வயதான ஜோஷுவா பிரெக்மேன் பிரித்தானிய வீரர் முறியடித்துள்ளார். இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.